அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் செக்யூரிட்டி மார்க்கெட் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ரைசிங் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோங்க. ரைசிங் கேபிட்டல் நம்ம ஸ்டாக்ஸ் எதுக்காக வாங்குறாங்க, ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்குனாங்க, கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக. கேபிட்டல்னா என்ன? மூலதனம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு மூலதனம் வேணும் இல்லையா? ஸோ மூலதனம் வேணும்னா தான் அதுக்காக ஸ்டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வாங்குறதுக்கு மூலமாக அவங்களுக்கு அந்த கேபிட்டல் கிடைக்கும், மூலதனம் கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுல எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த இஷ்யூ பண்ணுறதுல வெரைட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை வந்து பிரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் பிரைமரி செக்டார்னா என்ன, செகண்டரி செக்டார்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பிரைமரி செக்டார் தான் வந்து இதை பெரும்பாலும் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைமரி செக்டார். ஏன் இதை பிரைமரி செக்டார்னு சொல்கிறாங்க? நம்மளே பார்த்துருப்போம். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நான் ஷேர் இஷ்யூ பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதை வாங்குற அமௌண்ட் தான் வந்து எனக்கு வரும். அவர் அந்த ஷேரை கீழே இஷ்யூ பண்ணும்பொழுது அதோடைய பெனிஃபிட்ஸ்ன்றது அவருக்கு தான் வரும், அதோடைய பெனிஃபிட்ஸ் எனக்கு வராது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க இது வந்து பிரைமரி செக்டார். ஒரு கம்பெனி வந்து டைரெக்டாக வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ணும்போது அந்த ஷேர் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது பிரைமரி செக்டார்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 3 விதமாக இதை வந்து ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்களாம். ஒன்று வந்து பப்ளிக் இஷ்யூ, ரெண்டாவது வந்து ரைட்ஸ் இஷ்யூ, மூணாவது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக் இஷ்யூ, ரெண்டாவது வந்து ரைட்ஸ் இஷ்யூ, மூணாவது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. பப்ளிக் இஷ்யூன்னா என்ன? ஓப்பன் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ஓப்பன் ஃபார் ஆல், யார் வேணாலும் இந்த ஷேர்ஸ் வாங்கலாம். நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து வாங்கலாம். இந்த பப்ளிக் இஷ்யூவில் யாராக இருந்தாலும் வாங்கலாம். ஓப்பன் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். மோஸ்ட் ப்ராட் பேஸ்டு மெத்தட் அண்டு மோஸ்ட் ப்ரீஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் அதாவது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்குது இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வந்து அதை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸோடு போயிடும். ஆனால் ஒரு இந்தியா இருக்கக்கூடிய குடிமகன்கள் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு கம்பெனி மேலே ட்ரஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்குறது எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம், புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறாங்க மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ்ன்னு சொல்கிறாங்க, ப்ராட் பேஸ்டு மெத்தட். ஏன்னா அத்தனை மக்கள், இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து இந்த ஷேர்ஸ் வாங்கும்போது அது எவ்வளோ வந்து ப்ராட் பேஸ்டாக இருக்கும், எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பிக்கெஸ்ட் இன் திஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் எதுனா ரிலையன்ஸ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் குரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து அம்பானியுடைய கதையை தான் வந்து அதை படமாக எடுத்திருப்பாங்க. அதில் பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கும், அதில் வந்து அபிஷேக் பச்சன் வந்து பேசுவார். அப்போ அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அத்தனை பேர் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களாம். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் இருக்கக்கூடிய மக்கள், அவ்வளோ ஜனத்தொகை கொண்ட ஒரு மக்கள் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம். அப்போ அந்த கம்பெனியில் அந்த படத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அத்தனை மக்கள் வந்து அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்கன்னா அப்போ அந்த கம்பெனியை மக்கள் எவ்வளோ நம்புகிறாங்க. ஸோ அதுதான் அந்த கதையில் வந்து கடைசியாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம் இல்லையா? மக்கள்கிட்ட அந்த ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறது, அதன் மூலமாக அவங்கக்கிட்ட அந்த வருமானம் வர்றது. இது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து பிக்கப் ஆகும். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷனை முதல்ல மக்கள் நம்பணும், அந்த இன்ஸ்டியூட் வந்து அந்த கம்பெனி வந்து பூம் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே வாங்குவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டக்குன்னு பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து அந்த ஸ்டாக் சேல் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ரைட்ஸ் இஷ்யூன்னா என்ன? எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஆல்ரெடி ஷேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு திரும்ப அந்த ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறது வேறு யாரும் வாங்க முடியாது. யார் தன்னுடைய கம்பெனியை யார் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேர்ஸ் வந்து விற்க முடியும், வேறு யாரும் வந்து வாங்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஷேருடைய ஸ்டேட் பேங்க் இந்தியா வேணால் ரெகுலராக அதுவே போகுது. ரிலையன்ஸே வச்சுங்க, ஒரு ரிலையன்ஸுடைய ஷேர்ஸை வந்து நான் வாங்குறேன், ஒரு ஏபிசின்னு 3 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். திரும்ப இன்னொரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரிலையன்ஸ் கம்பெனி வந்து வேறு ஒரு செக்டாரில் வந்து ஒரு ஷேர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காக அவங்களோட ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா பப்ளிக் இல்லாமல் திரும்ப இவங்ககிட்டயே கொடுக்குறது, நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த ஏபிசியில் 2 பேர் வாங்கினா வாங்குங்க, இல்லை ஒருத்தர் வாங்கினாலும் வாங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேர்ஸ் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது பேர் தான் ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
மூணாவது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறது. அவங்க வந்து ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் வச்சுன்னு இல்லைனாலும் இவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து என்னுடைய ஷேர்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு பப்ளிக். கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு பப்ளிக். இங்கே வந்து பப்ளிக் ஓப்பன் ஃபார் ஆல்னு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு நேர் எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்ட் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. யூஸ்வலி அது என்ன இருக்குமானா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்குமா. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி சார்ந்த ஒரு அமைப்புகளுக்கு மட்டும்தான் இவங்களுடைய தன்னுடைய ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். சில இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களுக்கும் வந்து இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு பப்ளிக்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இல்லை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இவங்களுக்கு மட்டும் தான் தன்னுடைய ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். பட் ஆனால் இது வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் ஷிஃப்டிங் லாயல்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன? நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் தான் நான் கொடுப்பேன். இவங்கெல்லாம் வந்து நம்பிக்கையான ஆள், இவனுக்கு நம்மளுக்கு ஷேர்ஸ் கொடுப்போம், அது முன்னாடி நம்ம வந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு இவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன். அப்படின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச கம்பெனியோடு நான் டைப் பண்ணிக்குவேன், அவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கறதுனால இது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஷேர்ஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர் நீ கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் இருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கும், ஒரு 20 பேர் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அது என்னுடைய ஷேர் நீ வாங்கிட்டேன், உன்னுடைய ஷேர் நான் வாங்கிட்டேன், இந்த கம்பெனி நான் தான் வந்து 51% வந்து ஷேர் ஹோல்டர் நான் தான், அதனால் நான் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பேன். நம்ம படங்களை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த இடங்களில் டக்குன்னு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் தான் அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்குள்ளவே அவங்க ஏதாவது அந்த ஒரு கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, இவன் எப்படியாவது நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பப்ளிக்கில் அந்த மாதிரி இருக்குமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 4 கோடி 5 கோடி மக்கள் வந்து இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் வந்து அந்த கார்டலைசேஷன் பண்ண முடியுமா? நம்மளாம் ஒன்றே சேர்ந்து அந்த கம்பெனி காலி பண்ணலான்னு பண்ண முடியுமா? அந்த கம்பெனியில் ஏதாவது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும்பொழுது அதில் ஏதாவது வீழ்ச்சி அடைந்தால் தான் உண்டு. அதன் காரணமாக மக்கள் வந்து பயப்படுவாங்களே தவிர்த்து அவங்களாம் தன்னிச்சையாக வந்து எந்த முடிவும் வந்து எடுக்க மாட்டாங்க. இதில் இந்த பப்ளிக் இஷ்யூவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் ரைஸ் கேபிட்டல், பிரைமரி செக்டாரில் இருக்கக்கூடிய ரைஸ் கேபிட்டல்னால் என்ன, ஒரு கேபிட்டல் மூலதனத்தை வந்து எப்படி வந்து எந்த வகையில் வந்து அதோடைய ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது மூலமாக கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.